அப்பா தகப்பனே, இதோ இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர. பூவும் புல்லும் போல் இருக்கிறோம், எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவர. இதோ பயனற்ற எங்களை பயன்படுத்தும் தேவனே, இதோ இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ கேட்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர, அப்பா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் ஆண்டவர 30, 60, 100 ஆண்டவர பலன் தரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைச்செய்தியாக ஆண்டவர் தங்கும் வீடு என்ற நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். திருப்பாடல் 128 1 முதல் 3 முடிய என்ற வசனத்தில் பார்த்தால், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலனும் பெறுவீர். உம் இல்லத்தில் உன் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது பிள்ளை பேரின் பாக்கியம். பிரியமானவர்களே, ஞானம் நிறைந்த ஒரு மனைவியால் இருப்பார். ஒலிவ மர கன்றுகள் போல் என்று சொல்லும் பொழுது ஒலிவ மர கன்றுகள் நீண்ட நாள் நிலைத்து வாழக்கூடியது. இதோ அது போன்ற பிள்ளைகள் உங்கள் கண்ணெதிரே ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எப்படி என்றால், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கும் அந்த இல்லத்தில் இப்பேற்பட்ட பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்து காணப்படும். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தால் ஒருவர் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவரது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும். வீடு நிலை குலைந்து விடும் இல்ல, விரைவில் நிலை குலைந்து விடும். ஆண்டவரிடம் அச்சம் இல்லை என்றால் அந்த இல்லத்தில் தவறு நடக்கும். தவறான வழியில் வருமானம் வருகிறது என்றால் குடித்து கொண்டும் சிகரெட் பிடித்து கொண்டும் எப்பொழுதும் சீரியல் சினிமா பாடல்களை பார்த்து கொண்டும் ஒரு வீடு ஒரு கிளப் மாதிரி இருந்தா ஆண்டவர் அங்கு தங்க மாட்டார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 91:9 இந்த வசனத்தில், ஆண்டவர் உன் புகலிடமாக கொண்டீர், உன்னதரை உன் உறைவிடமாக கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தூதருக்கு கட்டளிடுவா. பையன் நேத்து விளையாடிட்டு இருந்தான். அது 5 நிமிஷமா அந்த இடத்துல நின்றுட்டு தான் விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் நகர்ந்து போனா தென்னை மரத்துல இருந்து ஒரு பெரிய தேங்காய் அவன் நின்ன இடத்துல விழுந்தது. இப்ப அந்த நேரத்துல இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ செல்லும் இடமெல்லாம் உன் காக்கும்படி தூதருக்கு கட்டளையிடுவேன். ஜெபிக்கும் வீட்டில் இருக்கும் நபர்கள் எந்த ஆபத்தும் நெருங்காதபடி ஆண்டவர் தூதருக்கு கட்டளையிடுவார். ஜெபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத வீடு. எப்படி மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அந்த வீட்டை தாக்குமோ, அது போலதான் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல். எப்படி சாத்தா என்ன ஒரு சோதனை கொண்டு வந்தாலும் அந்த ஏரோவை அவங்களால தடுக்கவே முடியாது. ஜெபம் இல்லைன்னா அவங்களுக்கு தடை செய்யறதுக்கு எதுவும் அவங்க கிட்ட இருக்காது. அது போலதான் ஜெபம் இருக்கிற வீடு நிறைவா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பாது. பிரியமானவர்களே, நம்ம தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்பணும். வீட்டில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பும். துதிக்கும் பொழுது துதியின் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவர் நம்ம இல்லத்தை வாசம் செய்வார். விவிலியம் படிக்கும் பொழுது வார்த்தையை கேட்க கேட்க அந்த இல்லம் இறை பிரசன்னத்தால் நிரம்பும். இது போல் நாம் தொடர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டும் புகழ்ந்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருக்கும் பொழுது நம் இல்லத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கும். இதோ சிறிது ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, எங்கள் ஒவ்வொரு இல்லத்தையும் நீ ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சாலமோன் கட்டிய ஆலயத்தில் உமது உடன்படிக்கை பேழை வந்தவுடன் உன் மாட்சி அந்த ஆலயத்தை நிரப்பியது ஆண்டவரே. இதோ இன்று எங்கள் வீட்டில் அப்பா உம்முடைய மாட்சி நிரம்பட்டும். அன்று சக்கையுக்கு அருளிய அதே ஆசீர்வாத வார்த்தையை இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்ற வார்த்தை, இதை பார்க்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மீட்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.